அனைவருக்கும் வணக்கம். நல்ல கிரக சேர்க்கையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியன் மற்றும் குருவின் இணைவு. சூரியனோட இந்த குரு பகவான் இணையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல கிரக சேர்க்கையாக ஜோதிடத்தில் கருதப்படுது. இது ஒரு யோகமாகவும் சொல்கிறாங்க. என்னென்னா சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவராஜ யோகம் இங்கேயோ இந்த இடத்துலையோ இங்கேயோ இந்த வீடுகளில் இருக்கிறப்ப, இந்த 6 வீடுகளில் இருக்கிறப்ப இன்னும் நல்ல பலன்களை கொடுக்குது. அப்போ இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் சூரிய திசையோ அல்லது குரு திசையோ வரப்போ அது அந்த 2 திசைகளும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பலன்களை தருது. இது சூரியனோட காரகத்துவங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை அமைப்பதற்கான யோகத்தை கொடுக்குது. அப்போ இந்த சூரியனோட காரகத்துவங்கள்னு சொல்லக்கூடிய மின்சாரம், அதாவது எலக்ட்ரிக்கல், இபி ஆஃபீஸில் ஒரு இன்ஜினியர், அந்த மாதிரி ஒரு பெரிய கிரேடு. அதே மாதிரி ரயில்வே, இந்தியன் ரயில்வேஸில் பணிபுரியறதுக்கான அமைப்பை கொடுக்குது. தலைமை பண்பு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம், குரூப் 1 இந்த மாதிரி தலைமை பண்பு, தலைமை அதிகாரியை ஆக்கக்கூடிய அமைப்பை இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓ லெவலுக்கு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இந்த சூரியன் குரு கொடுக்குது. அதே மாதிரி சோலார், இந்த சோலார் பிளான்ட்டு, இந்த சோலார் பேனல் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவு உடைய கனரக இயந்திரங்கள், இந்த ரயில்வே சொல்கிறோம்ல, இந்த ரயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரயில் மாதிரியவும் மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய வாகனங்கள், ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய வாகனங்கள், அந்த ஃபீல்டுலேயும் இந்த சூரியன் குரு சேர்க்க இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ அனுபவபூர்வமாக இந்த மாதிரி இடங்களில் குரு சூரியன் சேர்க்க இருந்து குரு தசை சூரிய தசையை வரப்போ இந்த சூரியனோட காரகத்துவங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணங்காசை அள்ளி கொடுக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வரேன்.